ஒரு டீலிங் போட்டிருக்கோம். ஒரு டைம் அவர் கடையில் இறங்கி வாங்கினா, இன்னொரு டைம் நான் இறங்கி வாங்கணும்னு. எனக்காக என்ன வாங்கிட்டு வந்த? நெய் மீன். மீன் நெய் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் கொலன்னு இருக்கும். அது அது திங்கிறதுக்கு திங்காமே இருக்கலாம். அப்படியா? அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். திருப்பூரில் பொறுத்தளவுக்கு மீன் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன வாங்கின? கிழங்கா மீன். கிழங்கா மீன் ஒரு பீஸ் 40 ருபீஸு. சில்லி எல்லாம் மிக்சடாக போட்டு தருவாங்க 30 ருபீஸு 40 ருபீஸு. இங்கே எல்லாரும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மீன் வாங்குவாங்க. நெய் மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இவருக்கு தான் பிடிக்காது. எத்தனை பேருக்கு நெய் மீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இட்லி மீன் குழம்பு. அங்க ஒரு கடை இருக்கும், நண்டு சூப்பு. எல்லா கடையிலும் இட்லி இருக்கும். கேஸ் பிரச்சனை இட்லி போடுறது இல்ல. ஸ்குவிட் எல்லாமே வச்சிருப்பாங்க. அந்த மீன் கடையை காட்டுறோம் பாருங்க. ஸோ இது வந்து சில்லி, இது நெய் மீன், பாறை, அப்புறம் ஏதோ கிழங்கா, இந்த மாதிரி மீனெல்லாம் இங்கே சீப்பாக இருக்கும். இங்கே இப்போ ஃபுல்லாக பனியன் கம்பெனி ஒர்க்ஸ் தானே. ஸோ நிறைய பேர் வீட்டில் சமைக்க முடியாதவங்களாம் இப்படி வாங்கி சாப்பிடுவாங்க. இங்கே நல்லாயிருக்கும். இது கோவில்வெளி பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. இது கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு, அடுத்து பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து பக்கம். ஸோ இங்கேருந்து தான் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க பாருக்கு, சரக்கு சைடிஷாக. டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி மீன் எல்லாமே. கொண்டாட்டம் பாரில்.